சிஎம் அவர்கள் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமி அந்த தொழில் தான் செய்கிற சாமி, எங்களுக்கான வழி இல்லை. இதையும் செய்ய வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறதுக்காக எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. இதுதான் எங்களுக்கு தொழில, இதே உள்ளூருக்குள்ளேயே இது செய்ய வேண்டாம்னா நாங்கள் எங்கே போய் படைக்கிறோம். நீங்களும் ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. இதுக்கான வழி இல்லை. வறுமை கோட்டு கீழே இருக்கிற நம்ம எங்களுக்கு மீன் பிடிச்சா தான் கஞ்சி, அது இப்போ மீன் கிடைக்கிறது இல்லை ஆற்றுல. நாங்கள் இதுதான் கொலை பண்ணிக்கிறோம். இதையும் எது ஆவணம் பண்ணுறாங்க. நாங்கள் இதையும் எடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு ஒரு ஏரி வேலையா எந்த வேலையும் இல்லைங்கடா. நாங்கள் இதை செஞ்சாலும் இதையும் எது ராவடி பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது? எல்லாம் போய் சாக வேண்டியதான் குடும்பத்தோட, வேறு வழியே இல்லை. வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நாங்களாம் வந்து இல்லாதீங்க ஐயா. நாங்கள் இந்த இடத்துல மீன் பிடிக்கிற தொழில் தான் இருக்குது. எங்களுக்கு வேலை வச்சு எதுவும் இல்லை. நாங்களாம் அண்ணாங்க இந்த ஊரில் ஒரு ஏரி வேலை, ஒரு காட்டு வேலையெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் சாப்பாடு தண்ணி செஞ்சு போட்டுட்டு ரோட்டாரமாக அல்லையில நாங்கள் அந்த ரோட்டுக்கு எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாத நாங்கள் ஒரு பக்கமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு பக்கமாக எங்கள் பொழப்பை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி சண்டை செஞ்சுருக்கு, யாருக்கும் எதுக்குமே நாங்கள் போகிறதில்ல. இது வந்து மாதத்தில் ஒரு தடவை வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ரோட்டுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்ட்டு காலி பண்ண சொல்லி எங்களை அதிகாரி வந்து ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. எங்களுக்கு இதை விட்டாலும் எங்களுக்கு வேறு தொழில் இல்லை. நாங்கள் அண்ணாங்க ஆட்சிக்காது ஒரு வேலை வெட்டி எங்களுக்குலாம் இல்லை. எல்லாம் வந்து கால் ஓட்டி கையோடு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி நடக்க முடியாது எல்லாம் இருந்தால் நாங்கள் இது பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீட்டாக ஒரு நல்ல முடிவாக பார்த்து எங்களுக்கு நான் நிரந்தரமாக நீங்கள் இந்த இடத்துல தொழில் செய்யறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களுக்கு இது வர செய்யுங்க. எங்களுக்கு நல்லா சேர்ந்து எங்களுக்கு வரை வீட்டு கொடுக்கணும். வணக்கத்தை தெரிவித்துங்க. எங்களுக்கு மீன் கடை தான் எங்கள் தொழில், மீன் பிடிக்கிறது தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. திடீர்னு வந்து ஐஎஸ்காரன் வந்து எங்களை வந்து கடை சொல்லி எங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த சிஎம் சார்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம். எங்களுக்கும் நெடுஞ்சால் துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கூட பாருங்க, அவங்கள தள்ளி நாங்கள் ஒரு 10 அடி தள்ளி தான் நாங்கள் உள்ளே இருக்கிறோம். உள்ளுக்குள்ளே ஏதோ நடக்குதா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இந்த ரோட்டு கடையோ சாலை கடையோ போட்டு தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு தினசரி கூலி 500 600 தான் வந்துருக்கு. இதை வந்து திடீர்னு நாளைக்கு வந்து கடை அதை எடுன்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு மீன் பிடிச்சிட்டு வித்த பின்னாடி மீதிக்கிற மீனை தான் நாங்கள் குழம்பு சாப்பாடு போட்டு வரைங்களுக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் வரது 15 வச்சு தான் நாங்கள் குழப்பறதுக்கோம். யார் பேச்சு நம்பி எதுக்காக அந்த கடை எடுக்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல. மாசத்துல 2-3 கடிஷன் வருது. யார் போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது ஆட்சி நடக்குதான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிரந்தரமாக எங்களுக்கு இந்த தொழில் அமைச்சு தருமாறு இதே அவருக்கு கௌசம் இதே இருக்கிறது கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருக்கு வணக்கங்க. எங்களுக்கு இது தவிர்த்து வேறு வழி இல்லைங்க. நாங்கள் சாப்பாடு இதுதான் விட்டுட்டு இருக்கிறோம். ரோட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லைங்க ஐயா. பஸ்ஸு போகுது வருது, அதுக்கு அந்த இதுக்கு இடத்துல இல்லாத நாங்கள் வச்சிருக்கிறோங்க. மாதம் பிட்டிஷன் போட்டு எங்களை எது ராவடி பண்ணுறாங்க சார். எங்களை விட்டாலும் வழி இல்லை. எடுக்க சொன்னால் நாங்கள் எல்லாமே செத்து போயிருவோம் குடும்பத்தோடு போய். நாங்கள் எங்களுக்கு இதை விட்டால் வழி இல்லைங்க. நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நாங்கள் கை விட்டுறாதீங்க. கை விட்டால் நாங்கள் எல்லாமே எல்லா கடைக்காரும் சேர்ந்து நாங்கள் ஏதோ தற்கொலை பண்ணிக்குவோங்க. நீங்கள் நல்ல முடிவாக நீங்கள் எங்களுக்கு எடுக்கணும். உங்களை நம்பி இருக்கிறது தான். ஐயா வணக்கம். இந்த கடையிலன்னா நாங்களாம் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவோம் ஐயா. மாதம் வந்து பெட்டிஷன் போட்டு ராவடி பண்ணுறாங்க, கடையை எடுக்க சொல்கிறாங்க ஐயா. ரோட்டுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் தான் ஒரு வழி பண்ணணும். ரோட்டுக்கெல்லாம் எந்த இடஞ்சலும் இல்லை. சாப்பாடு கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் வழி பண்ணணுங்க. மாதம் பெட்டிஷன் போடுறாங்க. வாரம் இது நோட்டீஸ் கொடுத்தா ஒரு வாரமாக கடை வைக்காத இருக்கிறாங்க. நீங்கள் தான் கடை வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். சாப்பாட்டுக்கு விட வழி இல்லைங்க. இது போட்டால் தான் பொழைக்க முடியலன்னா நாங்கள் செத்து போயிடுவோங்க. நீங்கள் தான் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். காவிரியில் தண்ணி இல்லைங்கிறது எந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பிரச்சனையோ அதே மாதிரி தான் காவிரி கரையில் பஞ்சமும் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்கிறது. தயவு செஞ்சு தமிழக முதல்வரும் மற்ற மக்களும் மற்ற ஊரை சேர்ந்த மக்களும் மீன்பிடி தொழில் நண்பர்களும் மக்களும் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா காவிரியில் தண்ணி இல்லைங்கிறது எந்த அளவுக்கு வருத்தத்தை கொடுக்குதோ அதே மாதிரி அந்த காவிரி தாயோட கரையோரத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பஞ்சம் தலைவரிச்சு ஆடுறது, அதையும் நாம் சரி செய்யணும். அதுக்காகவும் நம்ம குரலை கொடுக்கணும். என்னோடய குரலாக நான் முதல்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் கொடுங்க. நன்றி.